பிரைஸ் தி லார்ட். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுவா. 2 கொரிந்தியர் 12:9 இப்படியாய் சொல்லுகிறது, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லி. ஒரு முறை ஒரு வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அந்த வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை தண்ணீரினால் நிரப்பக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாராம். அவர் 2 பாத்திரத்தை வழக்கமாக தன்னுடைய தோள் மேலே வைத்து கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் தண்ணீர் நிரப்பி எடுத்துகிட்டு போய் தான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை நிரப்புவாராம். அப்படி நிரப்பும் போது ஒரு பாத்திரம் முழுமையாக நல்லதாக இருந்தது, இன்னொரு பாத்திரம் உடைந்து போயிருந்தது. இப்போ நல்லா இருக்கிற பாத்திரத்தில் தண்ணீர் முழுமையாக அங்கே இருக்கிற பாத்திரத்தில் நிரப்பப்பட்டது. ஆனால் உடைந்த பாத்திரத்தில் இருக்கிற நீரை சரியாக முழு அளவோடு அங்கே போய் பாத்திரத்தில் நிரப்ப முடியாது. அப்போ இந்த முழுமையாக நிரப்பப்பட்ட பாத்திரம் அந்த உடைந்த பாத்திரத்தை பார்த்து கேளிக்கையாக வேடிக்கையாக ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்தி கொண்டே இருக்குமா. அதை அறிந்த அந்த உடைந்த பாத்திரம் அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்லிச்சான், ஐயா, நீங்கள் என்னை எந்த அளவுக்கு நம்பி என்னை பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியல. நான் உங்களுக்கு எவ்வளவு வேணும் பிரயோஜனமாக இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அநேக வேதனையோடு இந்த தண்ணீரை சுமந்து கொண்டு வரும்போது என்னால் உங்களுக்கு முழுமையான நன்மையை கொடுக்க முடியல. நான் பாதி தான் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறேன், என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி அந்த உடைந்த பாத்திரம் அந்த வேலைக்காரரை பார்த்து சொல்லிச்சான். உடனே அந்த வேலைக்காரர் அந்த உடைந்த பாத்திரத்தை பார்த்து சொன்னாரா, யார் சொன்னா உன்னால் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி? நீ வரும்போது உன்னுடைய பக்கமாய் நான் ஒவ்வொரு வாட்டி வரும்போது நீ நிழல்ல வரைய, அதுக்கு காரணமும் நீ தான். நான் நிழல்ல வர்றதுக்கு காரணமும் நீ தான். எனக்கு பசி எத்திச்சுன்னா டக்குன்னு கையை நீட்டி ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்றதுக்கு காரணமும் நீதான் சொல்லி அந்த வேலைக்காரர் அந்த உடைந்த பாத்திரத்தை பார்த்து சொன்னாராம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷனுடைய பார்வையில் நம்ம உடைஞ்சவங்களா இருக்கலாம், மனுஷனுடைய பார்வையில் நம்ம பிரயோஜனமற்றவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம உடைந்தவர்களா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ.